தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் தொடர்பாக தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய நடிகர் திரு பொன்வண்ணன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். திரு பொன்வண்ணன் சார், வணக்கம். வணக்கம் சார், இப்போதைக்கு அங்க தேர்தல் களம் எப்படி இருக்குது? அமைதியான முறையில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கா, பல சலசலப்புகள் எல்லாம் தாண்டி? ஆமாங்க, அது வரும் இல்லையா. ஒரு 10-15 வருடங்கள் தேர்தல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேர்தல் நடக்குது. மீடியாக்களுடைய கவனங்கள், பரபரப்புகள், அதே போல வெற்றி தோல்வி அப்படிங்கறதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும்போது, மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களை தவிர்த்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உதவியாளர்கள், இவங்க ஆதரவாளர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்கல்ல. அப்போ ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு நடக்கிறதா, அதை தாண்டி இந்த தேர்தல் நடக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம். மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு மிக சிறப்பா இருந்தது. நீதிபதி அவர்களும் அதை கரெக்டா வழி நடத்தி சரியா பண்ணிட்டு இருக்காரு. சார், இப்ப காலையில பாத்துட்டீங்கன்னா நடிகர் கார்த்திக், உங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய பொருளாதார பதவிக்கு போட்டிருக்கக்கூடிய நடிகர் கார்த்திக் என்ன சொன்னார்னா, எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை இல்லாம சுமூகமா தேர்தல் நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு, இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடிகர் விஷால் தாக்கப்பட்டதாகவும், தாக்குவதற்கு முயற்சித்ததாகவும், நடிகை சங்கீதாவை தாக்குறதுக்கு முயற்சித்ததாகவும் பல சலசலப்புகள் ஏற்பட்டது. ஏன் இந்த காரணம், எதனால இது நடந்தது? ஒன்றும் இல்லை, அது ஒரு 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 செயலை நம்ம செய்கிறோம், அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு எமோஷனலாக சில சமயங்களில் அடக்கி வச்சிருந்த எமோஷனல் சில சமயங்களில் வெளிப்பட்டோம். அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கிற நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சம்பவத்தினால கூட வெளிப்பட்டுரும் இல்லையா. அது கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த சம்பவத்தை தெரியாமல் கூட ரியாக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரியான சம்பவங்கள் எல்லா இடங்களையும் நடக்கிறது தான். இங்கே இப்போ நம்ம அதிகமான மீடியாக்கள் கவனத்தில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. சின்ன சின்ன இது எல்லாம் மீறி சின்ன சின்ன தவறுகளும் சின்ன சின்ன அசம்பாவிதமும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கத்தான் செஞ்சது. ஆனால் பொதுவாக 99% நம்ம அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பான தேர்தலாக தான் இருக்கு. சார், இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடிகர் விஷால் தாக்கப்படுறதுக்கு முயற்சிக்கப்பட்டதா நடிகர் விஷால் குற்றம் சாட்டினார். அதுக்கப்புறமா சங்கீதா மேடம் குற்றம் சாட்டினாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக நடிகர் சரத்குமார் செய்தியாளர்கள் சந்தித்து அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதற்கு பிறகு தற்பொழுது இப்போ கருணாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு லோ பிபி ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் அந்த மாதிரியான ஒரு சலசலப்பு இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே இந்த லோ பிபி வந்தது, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா இது பண்ணிட்டாங்க. ஏன் மாற்றி மாற்றி உங்க இரண்டு அணிகளுக்கும் இடையில இந்த குற்றச்சாட்டுகள்ங்கிறது இந்த தருணத்துல, இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஏன் இந்த குற்றச்சாட்டு? ஒரு நிமிஷம் இங்க நடக்கிற சம்பவத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது உங்களுக்கு மாத்தி மாத்தி தோணிக்கிட்டு இருக்கு. ஒரு சம்பவத்தை நீங்க அப்ப முடிஞ்ச பிறகு கேட்டீங்கன்னா மாத்தி சொல்ல மாட்டாங்க, ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்க சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும்போது லைவ்ல போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாத்தி மாத்தி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சம்பவம் போகும்போது அது என்ன நடக்குதுன்னு அங்கிருந்து சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசல்ட்டும் இருக்கும் இல்ல. அது ஒரு எல்லாமே அப்படித்தான் அப்படிங்கிற 100% அந்த சம்பவத்தினுடைய கண்டென்ட்லயே நம்ம பேசக்கூடாது. பிளஸும் இருக்கும், அதுக்கு ஒரு மைனஸ் இருக்கு, ஒரு ஸ்மூத்தா போறதும் இருக்கு. இங்க யாரும் தகராறு பண்ணிக்கணும்னு இந்த அட்மாஸ்பியருக்கு வர போறது இல்ல. ஆனால் அதை மீறி ஒரு அசம்பாவிதமான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, திட்டமிடல் இருக்குது அப்படின்னா, இந்த தேர்தல் அது இருக்காது அப்படிங்கறத எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அது அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த போறதா இப்ப எல்லா செயல்களும் சாதாரணமா தான் போய்க்கு. இப்போ விஷாலுக்கு லோ பிபி அப்படின்னு சொல்லுங்க. இப்போ அவருடைய உடல்நிலை நார்மல் ஆயிட்டு மன்னிக்கணும், நான் நிறைய நேரம் உங்களோட பேச முடியாது, நான் உள்ள. ஓகே சார், தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார்.